पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாள் பட்டியல். இன்று 34வது நாள். இன்று நாம 41 நாள்கள்ல 34வது நாளுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம ரிவைஸ் செய்யக்கூடிய அவ்யக்த முரளியோட டேட்டு 23/4/1993. நேற்று பாபா சொன்னாரு இந்த சீசன் முடிந்து விட்டது, ஆனா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாணி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாணி சில்வர் ஜூப்ளிக்கு வந்த சகோதர சகோதரிகளுக்காக சிறிது நேரம் சிறிது நேரத்துல கொஞ்ச நேரத்துல மிகப்பெரிய வரதானங்களை பாபா கொடுத்துட்டு போனாரு. இந்த முரளியோட தலைப்புல கூட நிச்சய புத்தி பவ அமர பவ என்று பாபா வரதானம் கொடுத்தாரு. டைட்டில் படிக்கும் போதே நமக்கு ராமாயண காட்சி நினைவுக்கு வருது. ராமாயணத்துல காட்டியிருக்காங்க மதங் ரிஷியினுடைய ஆசிரமத்தில். அப்போ மதங்க முனிவனுடைய ஆசிரமத்துல சபரின்றவரு தன்னுடைய வீட்டில இருந்து வெளியில வந்துட்டாரு. பறவைகளை எல்லாம் பராமரித்து முனிவர்களுக்கெல்லாம் நல்ல சேவை செய்தார். அவரு தாழ்ந்த ஜாதின்ற காரணத்தினால முனிவர்கள் அவர்களை ஏத்துக்கல. ஆனா மதன் முனிவர் மட்டும் அவரை ஆதரிச்சாரு. அப்போ அவரை மாதிரி அன்பா பாவனையா யாரும் சேவை செய்யல. அவ்வளோ அன்போட அவரு சேவை செய்தாரு. அந்த மாதிரி சபரி சேவை செஞ்சதுனால அவருக்கு மகந்த ரிஷி ஒரு வரதானம் கொடுக்கறாரு. ஒரு நாள் இந்த ஆசிரமத்துல ஸ்ரீராம் வருவாரு. முனிவர் சபரி கிட்ட சொல்றாரு, ஒரு வரதானம் கொடுக்கறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆசிரமத்துக்கு இந்த குடியிருப்புல ராமர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்கறாரு. அப்போ முனிவர் மேல அவர் சொல்லக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய வரதானத்தின் மேல சபரிக்கு முழுமையான நிச்சயம் இருந்தது. அதனால சபரி என்ன பண்றாருன்னா, டெய்லி ஆசிரமத்தை சுத்தம் பண்றாரு, பூனால அலங்கரிக்கிறாரு. இப்போ அவர் சொன்ன நாள்ல இருந்து
சபரி டெய்லி ஆசிரமத்தை சுத்தம் பண்றாரு, மலர்களால அலங்கரிக்கிறாரு, ராமர் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ டெய்லி சுத்தம் பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு, மலர்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு. ஆனா ராம் வரல. அப்போ மற்றவர்கள் எல்லாரும் ராமர்லாம் இங்க ஒன்றும் வரமாட்டாரு அப்படின்னு அவரை கேலி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு குருவின் மேல நிச்சயம் அவ்வளோ அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வரம் கொடுத்துட்டாரு, குரு முனிவர் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவ்வளோ ஒரு நிச்சயம் இருந்தது. அதனால தினமும் அவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே ராமரினுடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவர் கொடுத்த வரதானங்கள் மேல, குரு எனக்கு கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா ராம் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாண்டா அவர் செய்யக்கூடிய செயல்களை செய்துட்டே இருக்கிறாரு, எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அவ்வளோ நிச்சயம் இருந்த காரணத்தினால. ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ராமெல்லாம் இங்க வரமாட்டாரு அப்படின்னு. இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ராமர் வந்துட்டாரு. ராமர் அங்க நடக்கிறாரு. உடனே இவர் கேக்குறாரு, என்ன நீங்க, நான் இவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன், ராமர் வர வழியில நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது ராமர் வந்துட்டாரு அப்படின்ற விஷயம். உடனே சபரிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ராமர் என் இடத்துக்கு வந்துட்டாரு, ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு, இப்போ நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தது வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனந்தத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இப்போ என்ன கொடுக்கணும், எங்க உட்கார வைக்கணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்துட்டாருன்னு ரொம்பவே ஆவலா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. அப்புறம் அவரு ராமர் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பழங்களை எல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. அப்ப அந்த பச்சை பழங்களை அவரே சாப்பிட்டு டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணிட்டு இது ராமுக்கு கொடுக்கலாமா, இனிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எது இனிப்பா நல்லா டேஸ்டா சுவையா இருக்கோ அந்த மாதிரி பழத்தை மட்டும் ராமருக்கு கொடுக்கறாங்க. ராமர் அந்த அன்பை முழுமையாக ஏத்துக்கிட்டாரு. இப்போ ராம் கூட அவர் எச்சி பண்ணி கொடுத்தாலும் அதை அன்பாட கொடுத்ததுனால அவர் ஏத்துக்கிறாரு. அப்போ ராம் எப்படி வந்தாரு, எல்லாரும் சொன்னாங்க இல்லையா ராம் வரமாட்டாரு அப்படின்னு. ஆனா சபரி என்ன பண்ணாரு, குரு எனக்கு வரதானம் கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா ராம் வருவாரு அப்படின்னு முழுசா நம்பினாரு இல்லையா, அந்த காரணத்தினாலதான் வந்தாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த அளவுக்கு குருவினுடைய வரதானத்துல சபரி நிச்சய புத்தி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த காரணத்தினாலதான் வந்தாரு. இப்போ இந்த மகா வாக்கியத்துல கூட பாபா நமக்கு நிச்சயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு இல்லையா. இப்ப ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு குருவின் வரதானத்தின் மேல நிச்சயம் நிரம்பிட்டே இருக்கு. எப்படி அதுல சபரி குருவின் மேல அவ்வளோ நிச்சயம் வச்சிருந்தாரு, இப்ப அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய குரு மேல அந்த அளவுக்கு நிச்சயம் வைக்கணும். அதாவது எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நாம நிச்சயத்தை மட்டும் விட்டுடக்கூடாது. அப்ப பாருங்க, இப்ப மம்மா கூட எப்படி மம்மா ஆனாங்க, இப்போ மம்மா அவ்வளோ நிச்சய புத்தி இருந்தது இல்லையா. இப்போ பாபா என்ன சொன்னாலும் ஜி பாபா, ஓகே பாபா, ஹாஞ்சி பாபா, சரி பாபா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அளவுக்கு பாபா மேல அவ்வளோ நிச்சய புத்தி மம்மாவுக்கு இருந்தது. அப்போ யஜ்யத்துல ஒரு நாள் பாபா மம்மா கிட்ட சொல்றாரு, மம்மா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஜிலேபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மம்மா உடனே ஜி பாபா, ஓகே பாபா, சரி பாபா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல ஜிலேபி செய்யறதுக்கு தேவையான அரிசி, மாவு, எண்ணெய் எதுவுமே கிடையாது, பணம் கூட கிடையாது. ஆனாலும் பாபா சொல்லிட்டாரு. அதனால மாமா என்ன பண்ணாங்க, சரி பாபா அவ்வளவுதான் சரின்னு சொன்னாங்க, நிச்சயம் வச்சாங்க. ஏன்னா பாபா சொல்றது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு பாபா என்ன சொன்னாலும் மம்மா ஹாஞ்சி, ஜி பாபா, சரி பாபா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எதுவுமே இல்லை, ஜிலேபி பண்ணணும்னா அதுக்கு தேவையான பொருள் ஒண்ணுமே இல்லை, தண்ணி கூட இல்லை. ஆனாலும் அம்மா குழந்தைகளுக்கு பாபா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால சரி பாபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூட இருந்தவங்களும் கேக்குறாங்க, மம்மா எப்படி நீங்க சொன்னீங்க, எப்படி சரின்னு சொன்னீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் தானே, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனா நீங்க பாபா சொன்னதும் சரின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் அம்மா கிட்ட கேக்குறாங்க. அப்போ நீங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்றத மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் அம்மா சொன்னாங்க, பாபா சொல்லிட்டாரு, அதனால கண்டிப்பா நடக்கும், நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் ஜிலேபி கொடுத்துருவோம் அப்படின்னு அம்மா அவ்வளோ ஒரு நிச்சயத்தோட சொன்னாங்க. இப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதாஜிக்கு
வெள்ளை ஆடை அணிந்தவர்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் வருது. ஆனா அவங்களுடைய கணவர் அனுமதிக்கல. ஆனா அவங்களுக்கு நைட்ல அவங்களுடைய இஷ்ட தேவதை கனவுல சொல்றாங்க, இப்போ நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம், வெள்ளை ஆடை அணிந்தவர்களுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு அந்த மாதாஜிக்கு கனவுல சொல்றாங்க இஷ்ட தெய்வத்தை. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க யஜ்யத்துக்கு பணம் கொடுத்தாங்க. அதனால யஜ்யத்துல ஜிலேபியும் செஞ்சாங்க, பாபாவுக்கு போகு வச்சாங்க, பாபாவுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ மம்மாவுக்கு பாபா மேல அவ்வளோ நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயத்தின் காரணமாக இது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனாலதான் மம்மா வானாங்க. இப்போ மம்மாவுக்கு பரமாத்மா மேல பாபா சொல்லிட்டாரு அப்படின்னு அவ்வளோ நிச்சயம். பாபா சொன்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு நிச்சயம் இருந்தது. இப்போ நம்மளும் கூட பாபா மேல, நிமித்த சகோதரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேல நமக்கும் அந்த அளவுக்கு நிச்சயம் இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம நிச்சயத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். இந்த பட்டியினுடைய ரூல்ஸின் காரணமாக 7 கடலை, அதாவது 7 வகையான கடலை பற்றி சொல்ல வேண்டும். இப்போ 7 கடலை பற்றி நம்ம சொல்லணும். ஆனா இன்றைய முரளி ஒரு பேஜ் கூட முழுமையாக முடியல. ஏன்னா இந்த முரளி ஒரு பேஜ் கூட இல்ல. ஆனாலும் பாபா இதுல நமக்கு நல்ல வரதானங்களை, ஆழமான விஷயத்தினுடைய வரதானங்களை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம 7 கடல் இந்த பட்டியினுடைய அனுசாரமாக சொல்லி ஆகணும். இப்ப இன்றைக்கான முரளியில ஃபர்ஸ்ட் கடல் என்ன? பாபா மகா யஜ்யத்தின் கடல், மகா யஜ்யத்தினுடைய கடலாக இருக்கிறாரு. யஜ்யம்னு சொன்னா அதுல என்னென்னலாம் அடங்கிடும், என்னென்ன பொருள்லாம் அடங்கிடுது யஜ்யம்னு சொல்லிட்டோம்னா? பருப்பு வகைகள், நெய், சந்தனம். இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? பருப்பு வகை அப்படின்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்ம படலங்களை எரிப்பது, அதாவது கர்ம வினைகளை, ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எரிப்பது. அடுத்து தீல் அப்படின்னா அழுக்கை எரித்து சுத்தம் செய்யறது, ஆத்மால இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் எரித்து சுத்தம் செய்யறது. அடுத்து நெய் என்னன்னா அன்பு என்ற நெய்யை ஊற்றுவது, அதாவது யோகத்தை தீவிரப்படுத்துறது. ஆத்மாவை சுத்தமாக்கணும், பவித்திரமாக்கணும். எப்படி ஆக்குறது? யோகத்தின் மூலம்தான். இப்ப நெய் அப்படின்னா நமக்கு ஈடுபாடு. இப்ப யஜ்யத்துல நெய்யெல்லாம் ஊத்துவாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி நம்ம யோகம் செய்யறோம். ஆனா அந்த ஈடுபாடு, அன்பு, இப்ப பிரபு மேல அந்த அளவுக்கு நம்ம அன்பு ஏற்படுத்தணும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி அந்த நெய்ய, அன்பு என்ற நெய், ஈடுபாடு என்ற நெய்ய நம்ம இந்த யஜ்யத்துல ஊற்றணும். இப்ப நம்ம சுத்தமா, தூய்மையா, அதாவது பவித்திரமா ஆகும்போது நம்ம ஆத்மால இருக்கக்கூடிய கரைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் எரிக்கணும். அப்படி எரிக்கிறதுனால மற்றவர்களுக்கும் நம்ம எல்லாத்தையும் ஈஸியா கொடுக்க முடியும். அதாவது மற்றவர்களுக்கும் நம்ம சேவை செய்ய முடியும், அறிமுகத்தை, இறைவனுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். இப்ப இதனால உங்களுக்கு நிறைய பலன், சேவையினுடைய அந்த உடனடி பலன்ன்றது பிராப்தியா கிடைச்சிரும். இப்ப லௌகீகத்துல கூட யஜ்யத்தை எரிய விடுறாங்க இல்லையா? அப்ப அதுல எல்லா விஷயங்களையும் போடுறாங்க, எரிக்கிறாங்க. இப்ப அதனால என்ன ஆகுது? அந்த வாயுமண்டலம் சுத்தம் ஆகுது. அந்த வைப்ரேஷன், நல்ல ஒரு வைப்ரேஷன், அந்த தெய்வீகமான வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. இப்ப மனதிற்கு அது நல்லா இருக்கு இல்லையா? அப்ப அது எவ்வளவு நேரம் இருக்கும்? அதாவது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அல்ப காலம். ஆனாலும் பரிவர்த்தன், மாற்றம் அடையுது இல்லையா? ஆனா சம்பூர்ணமான பலன்ன்றது அந்த யஜ்யத்தை நம்ம பண்றதுனால, எரிக்கிறதுனால, எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறதுனால கிடைக்காது. ஆனா இந்த பரமாத்மாவினுடைய யஜ்யம் எப்படிப்பட்டது? இப்ப இந்த பரமாத்மாவினுடைய யஜ்யத்தின் பெயர் என்ன? பழைய பெயர் என்ன? அஜஸ்வ அஸ்வமேத ருத்ரஞான யஜ்யம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணம் விசேஷத்தாவ பிரபுவினுடைய சேவையில நம்ம அர்ப்பணம் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய விசேஷத்தாவில அந்த அபிமானம் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம பிரபுவுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அதுல இருந்து எப்படி அபிமானம் வர முடியும்? அதனால அபிமானம் வரக்கூடாது. அதனால பகவான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன கடலா இருக்கிறாரு? இப்போ ஃபர்ஸ்ட் மகா யஜ்யத்தின் கடலாக இருக்கிறாரு. இந்த மகா யஜ்யத்தை விட வேற எந்த ஒரு யஜ்யமும் பெரியதாக இருக்க முடியாது. அடுத்தது 2வது, பரமாத்மா எப்படிப்பட்ட கடலா இருக்கிறாரு?
பாபா யோகத்தினுடைய கடலாக இருக்கிறாரு. இப்போ பகவான் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும் இல்லையா? அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாமே செய்ய முடியும். ஆனா அவரு நம்ம கிட்ட அந்த உதவிய கேக்குறாரு. எது கேக்குறாரு? பகவான் ஏன் நம்ம கிட்ட போய் உதவி கேக்குறாரு? அவர் தான் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும் இல்லையா? ஆனா ஏன் கேக்குறாரு? ஏனென்றால் நம்மள சிம்மாசனதாரி ஆக்குறதுக்காக, நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக, நம்மள உயர்வாக மாற்றுவதற்காக, நாம உயர்ந்த பதவியை அடையிறதுக்காக. பக்தியில ராமாயணத்துல கூட காமிச்சிருக்காங்க. என்ன காமிச்சாங்க? ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டான். அப்போ ஹனுமான் கூட எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, சீதைய நம்ம திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த டைம்ல ராமருக்கு கூட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. இப்போ ராமாயணத்துல பகவான் யார சொல்றாங்க? ராமரை தான் சொல்றாங்க இல்லையா? இப்போ பகவானுக்கு கூட அந்த டைம்ல உதவி தேவைப்படுது. இப்போ ராமாயணத்துல கூட சிறிய அணில் கூட தன்னுடைய சக்தியினால பாலம் கட்ட உதவி செய்ததாக நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால ராமர் அதனுடைய முதுகுல கை வைத்தாரு. இப்போ அந்த அணில் நினைக்கல, நானே சின்னதா இருக்கேன், எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியாது, எப்படி பண்றதுன்னு தெரியாது அப்படிலாம் அந்த அணில் நினைக்கல. இப்போ அந்த அளவுக்கு இருந்தது இல்லையா? அதாவது சக்திகள் அந்த அளவுக்கு அதுக்கு நிரம்பியது. இப்ப சொல்லுவாங்க, எங்க சக்தி இருக்கோ அங்க பக்தி இருக்கும்னு. இப்போ பகவானோட காரியம் நடந்துட்டு இருக்கு, பகவான் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம கூட பகவானோட பார்வை நம்ம மேல படணும் அப்படின்னா கண்டிப்பா நாம அவருக்கு உதவி செய்யணும். அது போலதான் பாபா சொல்றாரு, நீங்க உதவி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு உதவாம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கும் மேல நம்ம பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும் இல்லையா? அப்பதான் பாபாவினுடைய பார்வை நம்ம மேல படும். பாபா நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஹெல்ப் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம சொன்னா சொல்லிட்டே போலாம். ஆனா டைமினுடைய அனுசாரத்தின் காரணமாக இப்போ நம்ம கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். இப்ப யஜ்யத்துல பெக்கரி பார்ட் நடந்தது. இப்போ 9 மணி இருக்கும். அப்போ பாபாட்ட சொல்றாங்க, பாபா எதுவுமே இல்லை, யஜ்யத்துல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பாபாக்கு போக வைக்கிறதுக்கான பொருளும் எதுவுமே இல்லை. இப்போ பாபா சொன்னாரு, குழந்தை 10 மணிக்கு வாங்க. அப்போ அவங்க 9 மணிக்கு கேட்டிருக்காங்க, பாபா 10 மணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க திரும்பியும் போயிட்டு இப்போ 10 மணி ஆகுது. திரும்பியும் அந்த பஹன் சொல்றாங்க, பாபா 10 மணி ஆயிடுச்சு, ஆனாலும் பிரம்ம போஜன் செய்யறதுக்கான எந்த ஒரு வழியும் இப்போ நமக்கு கிடைக்கல. இப்போ மணி 10, பாபா 10 மணிக்கு கூப்பிட்டதுனால அவங்க 10 மணிக்கு போறாங்க. அப்போ கரெக்டா அந்த டைம்ல, அப்போ அந்த நேரத்துல போஸ்ட்மேன் வராரு மணி ஆர்டர் எடுத்துட்டு. அப்போ பாபா சொல்றாரு, குழந்தை நமக்கு வழி கிடைச்சிருச்சு, மணி வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, இப்போ இதை வச்சு நாம பிரம்ம போஜனம் செய்யலாம், பாபாவுக்கு போக வைக்கலாம், அப்புறம் யஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ உலகத்தையே பாலனை பண்ணக்கூடியவரு, உலகத்துக்கே மாலிக்கா இருக்கக்கூடியவரு, இப்போ உலகத்துக்கே கொடுக்கக்கூடியவரு அவருடைய குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? இப்போ அவருடைய வீடு, அவருடைய குழந்தைகளுடைய வீட்டுல எல்லாமே கொடுப்பாரு இல்லையா? ஆனாலும் பாபா கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எதுக்கு கொடுக்கல? ஏன்னா பாபா பரிசோதனை பண்றாரு, அதாவது செக் பண்றாரு, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறாரு. இப்போ பகவான் சகயோகம் கொடுக்கக்கூடியது கடலாக இருக்கிறாரு, சகயோகத்தின் கடலாக இருக்கிறாரு. அப்போ பாபா நமக்கு உதவி கொடுக்கிறாரு. அதாவது சகயோகம் அப்படின்னா உதவி செய்யறாரு. இப்ப நாம என்ன பண்ணணும்? அதற்காக முழு உதவிய நாம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால பாபா உதவி பண்ணாம என்னால இருக்கவே முடியாது, நீங்க உதவியை கொடுத்துட்டீங்கன்னா என்னால உதவியை உங்களுக்கு திருப்பி கொடுக்காம இருக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. பகவான் சகயோகத்தினுடைய கடலாக இருக்காரு. ஆனா நம்ம கிட்ட ஏன் அந்த உதவியை கேட்கிறாருன்னா நம்மள உயர்வானவராக ஆக்கணும். இப்போ நம்ம இப்பவே அந்த அளவுக்கு பாக்கியத்தை எடுத்துக்கணும். ஆதியிலிருந்து அநாதியிலிருந்து சகயோகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவாக நம்ம தான் இருந்தோம். இப்ப நம்ம அவரினுடைய நிச்சயத்துல இருக்கணும். அந்த அளவுக்கு நிச்சயத்துல ஆடாம அசையாம இருக்கணும். இப்ப பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுத்தாரு? அமர் பவ. இப்ப இது என்ன சாகர், என்ன கடல்? சகயோகத்தின் கடல்.
ஃபர்ஸ்ட் கடல் என்ன பார்த்தோம்? மகா யஜ்யத்தின் கடல். அடுத்தது சகயோகத்தின் கடல். மூணாவது கடல் என்ன? விஜய்கி சாகர், வெற்றியினுடைய கடல், வெற்றி கடல். வெற்றி வேணும்னு நம்ம யாரை கூப்பிடுறோம்? பரமாத்மாவை, பகவானை கூப்பிடுறோம் இல்லையா? யாரு பகவானை கூப்பிடுறாங்களோ, பரமாத்மாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, பரமாத்மாவோட கைகளை பிடித்திருக்கிறார்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்ற விஷயமே கிடையாது. ஒருவேளை வெற்றி கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? நாம முழுமையாக அவரை கூப்பிடல, அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கல, அவருடைய கையை பிடிக்கல அப்படின்னா மட்டும்தான் வெற்றி கிடைக்காம இருக்கும். ஆனா நம்ம எப்போ பரமாத்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம வெற்றியை கேட்டோம், அவரை நம்ம துணையாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றின்றது கிடைக்கும். பாபா வெற்றியினுடைய கடலாக இருக்கிறாரு. இப்போ அவருடைய குழந்தைகள் நம்ம கண்டிப்பா நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒருவேளை வெற்றி கிடைக்கலன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நம்மளையே செக் பண்ணணும், எங்க தப்பு நடக்குதுன்னு பரிசோதனை பண்ணணும். இப்போ மூணாவது கடல் என்ன? வெற்றி கடல். பாபா வெற்றி கடலாக இருக்கிறாரு. அடுத்து நாலாவது கடல் என்ன? அடுத்து நிச்சயத்தின் கடல். இப்போ நமக்கு பகவான் பரமாத்மா மேல நிச்சயம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி யார் மேல நிச்சயம் இருக்கணும்? ஸ்வயம் உங்க மேல நிச்சயம் இருக்கணும். ஆனா பாபா குழந்தைகளாகிய நம்ம மேல முழுமையான நிச்சயம் வச்சிருக்கிறாரு. இப்ப நமக்கு தெரியல நாம யாரு, என்ன பண்றோம், எங்க இருக்கோம், நம்மளுடைய குணங்கள் என்ன. ஆனா பாபா நம்ம மேல நிச்சயம் வைக்கிறாரு, நம்மள பிரம்மகுமாரியா ஆக்கி இருக்கிறாரு. இப்ப நமக்கு கூட நம்ம கிட்ட என்ன குணம் இருக்கு, என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனா பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவரு நம்ம மேல முழுமையான நிச்சயம் வச்சிருக்கிறாரு, நிச்சயத்தினுடைய கடலாக இருக்கிறாரு. இப்ப எப்படி நமக்கு பரமாத்மா மேல நிச்சயம் இருக்கோ அதே மாதிரி சுயத்தின் மேலேயும் நிச்சயம் வைக்கணும். எப்படி பகவான் நம்ம மேல நிச்சயம் வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் பகவான் மேல நிச்சயம் வைக்கணும். அவரினுடைய வார்த்தையின் மேல நிச்சயம், பரமாத்மாவினுடைய வாணியின் மேல நிச்சயம், பரமாத்மாவினுடைய செயல்கள் மேல நிச்சயம், பரமாத்மா மேல கூடவே பரமாத்மாவினுடைய குழந்தைகள் மேலையும் நிச்சயம் வைக்கணும். அவருடைய குணத்தின் மேல நிச்சயம் வைக்கணும், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிராப்திகளின் மேல நிச்சயம் வைக்கணும், அவருடைய விசேஷத்தாவின் மேல நிச்சயம் வைக்கணும். இப்போ நாம பரமாத்மா பகவான் மேல நிச்சயம் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நிச்சய கடல் தந்தையினுடைய நம்ம நிச்சயத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சிந்த், அதாவது கவலையற்றவராக ஆகி இந்த உலகத்தையும் கவலையற்றதாக மாற்ற முடியும். நிச்சயம் இருந்தது அப்படின்னா நிச்சிந்த், அதாவது கவலையற்றவராக ஆக முடியும். அடுத்த கடல் வரதானத்தின் கடல், வரதானங்களின் கடல். பரமாத்மா நமக்கு என்னென்னலாம் வரதானம் கொடுத்திருக்கிறாரு? நிச்சய புத்தி பவ, நிச்சய புத்தியுடையவராக ஆகுக. அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்கிறாரு? கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்க. நம்மளுடைய அடையாளத்தின் வரதானம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம அடையாளம் என்ன? நம்ம யாரு? முரளியில நமக்கு வரதானம் கொடுக்கிறாரு. சாதாம் கூட நமக்கு வரதானத்தினாலதான் கொடுத்திருக்கிறாரு. பிராமண ஆத்மாக்கள், சகோதர சகோதரிகள், கீதா பாடசாலை, சென்டர் எல்லாமே வரதானத்தினாலதான் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, பரமாத்மாவினுடைய இரக்கம் கருணையினுடைய காரணத்தினாலதான் இந்த உலகம் இப்போ பரிவர்த்தனை ஆகிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு, நன்மை நடக்க போகுது. இப்போ நாம நமக்கு நன்மை செஞ்சாதான் மற்றவர்களுக்கு உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும். பரமாத்மா பகவான் வரதானத்தினுடைய கடலாக இருக்கிறாரு. நாம அவருடைய வரதானத்தினாலதான் சாப்பிடுறோம், நடக்கிறோம், படிக்கிறோம், படுக்கிறோம். எல்லாமே அவருடைய வரதானங்கள்னாலதான் செய்துட்டு இருக்கோம். ஒரு வரதானத்தினுடைய கடலாக இருந்து நமக்கு வரதானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பரமாத்மா பகவான் அனுபவத்தின் கடலாக இருக்கிறாரு. அவரை மாதிரி யாராவது இந்த உலகத்துல இருக்கிறாங்களா? ஒருத்தரும் இருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, மதுபன்ல நடந்த விஷயம். இப்போ ஒரு டைம் அவ்யக்த பாப்தாதா மெடிடேஷன் ஹால்ல வந்திருந்தாரு. தாதி ஒரு பாய்க்காக சொன்னாங்க, இந்த குழந்தை அமிர்த வெளியில எழுந்திருக்க மாட்டாங்க. அப்ப பாபா சொன்னாரு, குழந்தை பக்தி மார்க்கத்துல நிறைய எழுந்துட்ட, இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாபாக்கு தெரியும், பாபா புரிஞ்சிருக்கிறாரு. அதனால பாபா அவ்வளோ அனுபவி, எந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும், எப்படி புரிய வைக்கணும்னு எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால பரமாத்மா அதே மாதிரி அனுபவி மூர்த்தியாக இருக்கிறாரு. இப்ப பரமாத்மாக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம், யாருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கிறாரு. அனுபவியாக இருக்கிறாரு, அனுபவி கடலாக இருக்கிறாரு. இப்ப இந்த மகா வாக்கியத்துல பாபா சில்வர் ஜூப்ளிக்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு.
இப்போ அவங்க எல்லாரையும் அவ்வளவு அனுபவிசாலியாக அனுபவங்களை அடைந்தவர்களாக ஆக்குனது யாரு? அவருதான் அனுபவத்தின் கடல், அவர் தான் ஆக்குறாரு. அவரு எல்லாரையும் அனுபவியாக மாற்றுகின்றார். 7வது சாகர், 7வது கடல் பரமாத்மா ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர், ஸ்ரீமத்தின் கடலாக இருக்கிறாரு. பரமாத்மா பகவான் எப்படி ஸ்ரீமத் கொடுக்கிறாரு? அவருடைய ஸ்ரீமத் படி நாம எவ்வளவு நடக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கு. இப்ப நம்மளுடைய கர்மங்களை நாம எவ்வாறு செய்துட்டு இருக்கோம்? நம்மளுடைய கர்மங்கள் சிரேஷ்டமானதாக, உயர்ந்ததாக, பவித்திரமானதாக ஆகுது. நாம மாலையின் மணியாக ஆகுறோம். இப்போ நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல பாபாவோட குழந்தையானும் அப்போ முரளி கேட்கும் போது ஸ்ரீமத்னா என்னன்றதை புரிஞ்சுக்கல. இப்ப நம்ம 7 days கோர்ஸ் கேட்காம டைரக்டா முரளி கேட்க போயிட்டோம் அப்படின்னா பாபா சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் புரியாது, ஸ்ரீமத்னாலும் தெரியாது. இப்ப 7 days கோர்ஸ் முடிஞ்சாலே ஸ்ரீமத்னா என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு ஸ்ரீமத்னா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப ஸ்ரீமத் என்ன அப்படின்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா யாரு இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவரோ அவரு நம்மளுடைய நன்மைக்காக இப்போ நம்மள மகான் ஆக்கணும், உயர்ந்தவரா ஆக்கணும், உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக நம்மளையும் ஆக்கணும். நம்மளுடைய சோர்வு, அலட்சியம் எல்லாத்தையும் போக்குறதுக்காக பகவான் என்ன பண்றாரு? உயர்ந்த வழியை கொடுக்கிறாரு. இப்ப பாபா அமிர்த வேலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திருப்பி நம்மள அமிர்த வேலையில எழுப்புறது எல்லாமே செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாத்தையும் பரமாத்மா சொல்லக்கூடியதை நாம செய்யணும். நமக்குள்ள மாற்றம் வரவில்லை என்றால் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ரீமத் படி நடக்கல, ஸ்ரீமத்தினுடைய பாலனை நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகே, இன்றைய பட்டியில் நாம 7 கடல்களை பார்த்தோம். இப்போ முதல் கடல் என்ன? மகா யஜ்யத்தின் கடல். 2வது சகயோகத்தினுடைய மகா கடல். 3வது வெற்றியின் கடல். 4வது நிச்சயத்தின் கடல். 5வது வரதானங்களின் கடல். 6வது அனுபவங்களின் கடல் மற்றும் 7வது ஸ்ரீமத்தின் கடல். நல்லது. ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி. पूर्णमनपूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते.